நாம் எடுத்துக்கொள்வோம் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 121 சங்கீதம் 2வது வசனம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. இந்த மாதத்திற்குரிய வார்த்தை வாக்குத்தத்தம், கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வருது? எனக்கு ஒத்தாசை வருகிறது. அப்படின்னா உதவி பணத்தின் மூலமாக எனக்கு உதவி வராது, நண்பர்களிடத்திலிருந்து எனக்கு உதவி வராது, வேற இடத்துலேருந்து எனக்கு உதவி வராது. எனக்கு உதவி எங்கேருந்து வருதுன்னா அது ஆண்டவர் இடத்துலேருந்து கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. அது ஆண்டவர் இடத்துலேருந்து கடந்து வருகிறது. அது மிக ஆசீர்வாதமாக இருக்கும், மிக நன்மையாக இருக்கும், அது பெரியதாக இருக்கும், அது வியந்து போகும்படியாக இருக்கும். ஹல்லேலூயா. இது ஒத்தாசை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதுக்கு ஒத்தாசைக்கு இன்னொரு ஒரு பேர் உதவி. ஆங்கிலத்தில் ஹெல்ப் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது ஹீப்ருவில் ரொம்ப அழகாக இருக்குது. ஈசர் அப்படின்னு இருக்கு. ஹீப்ருவில் ஈசர் அப்படின்னா ரெஸ்கியூ, காப்பாற்றுவது என்று அர்த்தம். இதற்கு இன்னொரு ஒரு அர்த்தம் இருக்குது. ஹீப்ருவில் ஈசர் அப்படின்னா டிவைன் அசிஸ்டன்ஸ், அப்படின்னா தெய்வீக உதவியா. அதற்கு இன்னொரு ஒரு அர்த்தம் இருக்குது, சப்போர்ட், துணையாக இருப்பது. அதற்கு இன்னொரு ஒரு அர்த்தம் நான் சொல்லுகிறேன், டெலிவரன்ஸ் அப்படின்னா விடுதலை என்ற அர்த்தம். இன்னொரு ஒரு அர்த்தமும் நான் சொல்லுகிறேன், the one who comes alongside to strengthen you, கூடவே உனக்கு பலத்தை கொடுப்பது. ஒரே வார்த்தை தான், அதற்கு எத்தனை அர்த்தங்கள் இருக்குது பாருங்க. அல்லேலூயா. இந்த மாதம் என் தேவனாகிய கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார், தெய்வீக உதவி நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்வார், நமக்கு துணையாக இருப்பார், நம்மை விடுவிப்பார். நம்மோடு அவர் கடந்து இந்த மாதத்தின் கடைசி நாள் மட்டும் அல்ல, அவருடைய வருகை பரியந்தம் நமக்கு துணையாக இருந்து அவர் நம்மை பலப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் சங்கீதத்தின் புஸ்தகம் 33 சங்கீதம் 20வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த வார்த்தையை இந்த ஈசர் என்ற இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார். வாசிப்போம். 33 சங்கீதம் 20வது வசனம். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு எப்படி இருக்கிறாரு? துணையும் நமக்கு கேடகமானவர். துணை, அதான் சொன்ன ஈசர் அப்படின்னா ஒரு அர்த்தம் என்னது? துணை. இது நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் கூட இந்த வார்த்தையை பார்க்க முடியும். ஆதாமை குறித்து நம்ம பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில், பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன். ஈசர் அப்படின்னா கூடவே இருப்பது. அல்லேலூயா. கூடவே இருந்து நம்மை பலப்படுத்துவது. ஆமென். ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை வாக்குத்தத்தம் இந்த மாதம் நம்மிடத்துல கடந்து வருகிறது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து என்ன வருது? ஒத்தாசை வரும். ஒத்தாசைனா உதவி, ஈசர். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க இந்த மாதம் ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு இப்படி உதவி செய்வார் என்று? அல்லேலூயா. இந்த சங்கீதம் 121 சங்கீதம், இதுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேர்? ஆரோகண சங்கீதம். 120 சங்கீதத்திலிருந்து 134 சங்கீதம் முடிய இந்த சங்கீதங்களுக்கு பேர் ஆரோகண சங்கீதம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விச் மீன்ஸ் அப் ஹில், ஏறுகிற போது பாடுகிற பாட்டு என்று அர்த்தம். அல்லேலூயா. இது யார் எழுதுனாங்க அப்படின்னா, ஒரு சில சங்கீதங்கள் இந்த 120லிருந்து 134 மட்டும் ஒரு சில சங்கீதங்கள் யார் எழுதுனான்னு யாருக்குமே தெரியாது. ஆமென். அன்னோன் ஆத்தர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எருசலேம்க்கு போகும்போது அவர்கள் பாடின பாடல்கள் இந்த பாடல்கள். அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து என்ன வருது? எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு உதவி வரும், எனக்கு அந்த ஈசர் எனக்கு கடந்து வரும். சில நேரங்களிலே, இன்னும் பல நேரங்களிலே we look for help in various places. நமக்கு உதவியை வெவ்வேறு இடத்துல நம்ம தேடுவோம். நம்முடைய படிப்பு நமக்கு உதவி செய்யாதா? நம்ம செய்கிற அந்த வேலை, அந்த பிஸ்னஸ், இது நமக்கு உதவி செய்யாதா? நம்முடைய குடும்பம் நமக்கு உதவி செய்யாதா? நண்பர்கள் நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா?
டாக்டர்ஸ், மருத்துவர்கள் நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று நம்முடைய உதவிகள் பல இடங்களிலே நாம் தேடி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. சங்கீதத்தில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது. 40ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் அந்த அந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் என்ன செய்யாதீங்க, நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் யாரா? பாக்கியவான். அல்லேலூயா. டோன்ட் சர்ச் யுவர் ஹெல்ப் ஃப்ரம் எல்ஸ்வேர். உன்னுடைய உதவியை வேற எங்கேயும் தேடாத. எந்த இடத்துல இருந்து வந்தாலும் அது உதவியாக இருக்காது, அது உபத்திரவமாக இருக்கும். ஆண்டவர் இடத்துல தேடு, அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் யாரு? அவன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த மாதம் ஆண்டவரை நோக்கி பாருங்க. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு என்ன வருது? நமக்கு ஒத்தாசை, நமக்கு உதவி அங்கிருந்து வரும். அல்லேலூயா. அங்கிருந்து வருகிறது என்றைக்குமே அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் இடத்துலேருந்து வருகிறது என்றைக்குமே அது நிறைவாக இருக்கும், அது திருப்தியாக இருக்கும். நீங்கள் மற்றும் ஒரு சங்கீதத்தில் கூட நம்ம பார்க்கலாம். 146ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து, அதான் நம்ம பார்த்தோமே, ஈசர் தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். என் பிரியமான தேவஜனமே, இந்த மாதம் எதை வேணால் நம்ம பணத்தை வச்சு ஆரம்பித்தா இந்த மாதத்தை ஓட்டிடலாம், இல்லை இப்படிப்பட்ட காரியத்தை வைத்து ஆரம்பித்தா இந்த மாதத்தை ஓட்டிடலாம் என்று பல விதத்தில் பல மனிதர்கள் பல காரியங்களை யோசித்து ஒரு காரியத்தை அவர்கள் செய்ய இருக்கிறார்கள். நான் ஒன்று சொல்லுகிறேன், ஆண்டவரை வைத்து இந்த மாதத்தை ஆரம்பிங்க. இந்த மாதம் மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி நாள் மட்டும் அது மிக ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமென். தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் அவன் எப்படி இருக்கிறானா? அவன் பாக்கியவானாக இருக்கிறான். அல்லேலூயா. எரேமியால கூட தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அழகான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் எப்படி இருக்கிறான்? அவன் பாக்கியவான். நீ எதை நம்பி இந்த மாதத்தை நீ ஆரம்பிச்சிருக்கிற? எதை நம்பினாலும் நமக்கு நன்மையாக இருக்காது. ஆண்டவரை நம்பி நீங்கள் ஆரம்பிங்க. இந்த மாதம் மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி நாள் மட்டும் அது ஆசீர்வாதமாய் ஆண்டவராகிய கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் மிக ஒரு வேதனையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சம்பளத்தை நாம் நம்புவோம், ஆனால் அந்த சம்பளத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டவரை நம்ம நம்ப மாட்டேன்றோம். அல்லேலூயா. மனிதர்களை நாம் நம்புகிறோம், ஆனால் அந்த மனிதர்களுடைய இருதயத்தை மாற்றுகிற ஆண்டவரை நம்ம நம்புகிறது இல்லை. நம்ம படிப்பை நம்ம நம்புகிறோம், ஆனால் அந்த படிப்பை படிக்கக்கூடிய ஒரு ஞானத்தை, அறிவை கொடுக்குற ஆண்டவரை நம்ம நம்ப மாட்டேன்றோம். எப்படி இருக்கு பாருங்க. அல்லேலூயா. ஹீ இஸ் த ஜெகோவா ஜைரே. அவர் யெகோவா ஈராக நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. யெகோவா ஈரே அப்படின்னா காட் ஹூ சீஸ். கர்த்தர் நம்மை பார்க்கிறார்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இன்னொரு ஒரு அர்த்தம் நான் சொல்கிறேன், கர்த்தர் நம் தேவைகளை சந்திப்பார் என்ற இன்னொரு ஒரு அர்த்தம். The Lord will see. கர்த்தர் நம்மை பார்க்கிறார், கர்த்தர் நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பரிசுத்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம் அழகான ஒரு விஷயத்தை. ஆபிரகாம் அவர் சொல்வார், ஆபிரகாம் அந்த இடத்திற்கு என்ன சொல்றாரு? யெகோவா ஈரே என்று பெயரிட்டான், அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு இருக்கிறது. யெகோவா ஈரே. அதுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். ப்ரொவிஷன் இஸ் வெயிட்டிங். உங்களுடைய தேவைகள் அங்கு என்ன செய்யுது? காத்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அங்கே ஆபிரகாம் அந்த இடத்துல அவர் நடந்து போயிட்டே இருக்கிறாரு. அவர் போய் அந்த இடத்துல இருக்கும்போது அவருக்கு என்ன தேவையோ அந்த தேவை ஏற்கனவே அந்த இடத்துல இருக்குது. அல்லேலூயா. அவருக்கு தேவையானது ஒரு பலி. அந்த பலி என்ன செய்தாங்க? இட் வாஸ் வெயிட்டிங். அந்த இடத்துல ஆயத்தமாக இருந்தது. த ரேம் வாஸ் ஆல்ரெடி காட் இன் த திக்கெட். அந்த முச்செடியில் அது ஏற்கனவே அங்கே அந்த புதரில் அதை மாட்டிக்கொண்டு இருக்கிறது. ஆண்டவர்
ஆபிரகாமுடைய கண்களை பார்க்கும்படியாக செய்தார், அவ்வளோதான். அல்லேலூயா. ஜெகோவா ஜைரா, ஆக்சுவலாக ஜெகோவா ஜைரா, ஜைரே நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வார்த்தை அப்படி இருக்கிறதுனால நம்ம ஜைரே அப்படின்றோம். ஆனால் அது உண்மையான வார்த்தை ஜெகோவா ஜைரா. அல்லேலூயா. A provision is waiting. நமக்காக அது ஆயத்தமாக இருக்கிறது. இந்த மாதம் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம், இன்னும் இந்த மாதத்திற்குள்ளாக போகலை. எல்லாம் இங்கே ஆலயத்திற்குள்ளாக வந்துட்டோம். இத்தனை பேர் வந்துருக்கிறீங்க இந்த அதிகாலை நேரத்தில். நல்லா கவனமாக கேளுங்க. ஜெகோவா ஜைரா, நம்ம தேவைகள் ஏற்கனவே ஆயத்தமாக இருக்கிறது. இந்த மாதத்திற்குள்ளேயே நம்ம போகலை. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த மாதத்திற்குள்ளாக போனால் என்னென்னலாம் தேவைகள் நமக்கு வேணுமோ அந்த தேவைகளை ஏற்கனவே நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்திற்குரிய பாதுகாப்பு, இந்த மாதத்திற்குரிய கிருபைகள், இந்த மாதத்திற்குரிய பண தேவைகள், இந்த மாதத்திற்குரிய எல்லாமே அனைத்தையுமே ஆண்டவராகிய கர்த்தர் நமக்காக அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? Hallelujah, hallelujah. God's provision is often older than our problems. நம்ம பிரச்சனைகள் வருவதற்கு முன்பதாகவே ஆண்டவராகிய கர்த்தர் அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை ஆண்டவராகிய கர்த்தர் ஏற்கனவே அவர் வைத்திருக்கிறார். Don't you ever get worried. நீ பயப்படாத, நீ யோசிக்காத. அல்லேலூயா. அந்த மலைக்கு மேலே ஆபிரகாம் ஏறுறாரு. அவருக்கு என்ன தேவையோ அங்கே ஏற்கனவே அது ஆயத்தமாய் இருக்கிறது. நீங்கள் இந்த மாதத்தை ஆரம்பித்திருக்கிறீங்க பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆலயத்தில். இந்த மாதத்திற்குள்ளாய் போகும்போதே உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிஃபோர் இஸ்ரேல் ரீச்ட் மாரா, இஸ்ரேல் ஜனங்கள் மாறான்ற அந்த இடத்திற்கு வருவதற்கு முன்பதாக அந்த இடத்துல ஒரு மரத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். ஆமென். எக்ஸடஸ், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23, 24, 25 வசனங்களில் நம்ம பார்த்தீங்கன்னா அழகான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை என்ன செஞ்சாரு? ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளிட்டு அங்கே அவர்களை சோதித்தார். அங்க என்ன இருக்குது? அங்க தண்ணீர் கசப்பா இருக்கு, குடிக்க முடியல, வாயிலே வைக்க முடியல. ஆண்டவர் அங்க ஒரு மரத்தை காண்பித்தார். இங்க வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு மரத்தை ஆண்டவர் ஏற்கனவே அந்த இடத்துல கொண்டு வந்துட்டார். பிரச்சனைகள் வருவதற்கு முன்பதாகவே அந்த இடத்துல அதற்குரிய சொல்யூஷன், தீர்வு அந்த இடத்துல வந்துருச்சு. என்ன ஒரு அழகா இருக்கு பார்த்தீங்களா ஆண்டவராகிய கர்த்தருடைய செயல்பாடுகள். என் பிரியமான தேவ ஜனமே, இந்த மாதம் நீ என்னென்னலாம் நீ சந்திக்க இருக்கிறியோ இது வருவதற்கு முன்பதாக இதற்குரிய தீர்வை கர்த்தர் கொடுத்திருப்பார். அல்லேலூயா. எலியாவுக்கு பசி உண்டாவதற்கு முன்பதாகவே காகங்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். ஆமென். எஸ்தர் ராணியாக வருவதற்கு முன்பதாகவே வஸ்தியை அந்த பொசிஷன்ல இருந்து அந்த இடத்துல இருந்து ஆண்டவராகிய கர்த்தர் எடுக்கிறார். அல்லேலூயா. நீ ஜெபிப்பதற்கு முன்பதாகவே நம்ம கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தா நம்முடைய தேவைகளை ஆண்டவர் அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. யெகோவா ஈரே, your provision is waiting. உன்னுடைய தேவைகள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. when you listen to this God, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து அந்த வார்த்தையின்படி நீ செய்யும் போது அந்த இடத்துல என்ன இருக்குது? நம்முடைய தேவைகள் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆமென். யெகோவா ஈரே, ஜெகோவா ஜைரா. ரெண்டாவது நான் சொல்லுகிறேன், provides at the right place. சரியான இடத்துல அந்த ஆசீர்வாதம் கடந்து வரும். முதலாவது, அந்த ஆசீர்வாதம் காத்து கொண்டு இருக்கிறது. ரெண்டாவது, அந்த ஆசீர்வாதம் சரியான இடத்துல அது இருக்கும். நல்லா கவனமாக கேளுங்க. God did not send a ram to Abraham's house. ஆண்டவராகிய கர்த்தர் அந்த ஆட்டு கடாவை ஆபிரகாமுடைய வீட்டிற்கு அனுப்பல. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு அவர் வீட்டுக்கு அனுப்பல. அது எங்க அனுப்பிச்சாரு? மோரியா மலைக்குலாம் அனுப்பிச்சார். The provision was sent to Mount Moriah. Hallelujah. He provides at the right place. எந்த இடத்துல உனக்கு ஆசீர்வாதம் வர வேண்டுமோ
அந்த இடத்துல நீ அந்த ஆசீர்வாதத்தை பெறும்படியாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. எப்படி செய்வார்? அவர் எப்படி வேணாலும் செய்வார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு இந்த உதவியை உனக்கு செய்ய முடியாதா? பக்கத்தில் பார்த்து சொல்லு, உனக்கு இந்த உதவியை இந்த ஆண்டவரால், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இந்த ஆண்டவரால் உனக்கு இந்த உதவியை செய்ய முடியாதா? அல்லேலூயா. He provides at the right place. சரியான இடத்துல உன்னுடைய நன்மைகள், உன்னுடைய ஆசீர்வாதம், உன்னுடைய தேவைகள் சந்திக்கும்படியாக கர்த்தர் செய்வார். The provision was waiting on Mount Moriah. மோரியா மலையின் மேலே அந்த ஆசீர்வாதம் அது அங்கே இருந்தது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு அவர் கேட்குறாரு, எல்லாமே இருக்குது, விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆனால் பலி இல்லையே. அந்த வார்த்தை எந்த அளவுக்கு ஆபிரகாமை உடைத்திருக்கும் என்று யோசித்து பாருங்களேன். அல்லேலூயா. பயங்கரமாக உடைஞ்சிருக்கும். பெரிய ஒரு அசைவு, இட் மஸ்ட் ஹவ் ஷேக்கன் ஹிம். பெரிய ஒரு அசைவை ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் அவர் சொல்கிறார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். அவர் மாத்திரம் அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே அதே இடத்துல நின்று இருந்தா என்ன ஆயிருக்கும்? அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது என்ன இருந்திருக்கும்? அது போயிருந்திருக்கும். அநேகருடைய வாழ்க்கையில் we miss our blessing. நம்மளுடைய ஆசீர்வாதம் இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் சச் அ லாங் டைம். ரொம்ப நேரமாக, ரொம்ப காலமாக அது வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது அந்த ஆசீர்வாதம். ஆனால் we refuse to walk in the path of God. கர்த்தர் சொல்ல அந்த காரியத்தை, கர்த்தருடைய பாதையில் நாம் நடப்பதற்கு நமக்கு அது இஷ்டமாக இல்லை. அப்போ என்ன ஆகுது? அந்த ஆசீர்வாதம் அந்த இடத்தை விட்டு அது கடந்து போகக்கூடிய ஒரு சூழல் கடந்து வருகிறது. இட் இஸ் அட் த ரைட் பிளேஸ். அது சரியான இடத்துல இருக்க அந்த ஆசீர்வாதம். எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ 17ஆம் அதிகாரத்தில் 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய கர்த்தர் எலியாவை பார்த்து அவர் சொல்கிறாரு, நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிரு. அப்போ அவர் தீர்க்கதரிசி, என்ன ஆண்டவரே நீங்கள், நான் ஏன் அங்கே போய் ஒளிஞ்சிருக்கணும்? நான் ஏன் அங்கே போய் இருக்கணும்? நான் இருக்கிற இடத்துல எனக்கு கொடுங்க, இருக்கிற இடத்துல எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க என்று கேட்டிருந்தா அந்த கேரித் ஆற்றண்டையில் இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை அவர் இழந்திருப்பார். அல்லேலூயா. God provides at the right place. சரியான இடத்துல சரியான ஆசீர்வாதம் உனக்கு ஆண்டவர் கொடுப்பார். இந்த மாதம் பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தை கொண்டு நாம் கடந்து வரும்போது எந்த இடத்துல அந்த ஆசீர்வாதம் இருக்கணுமோ அந்த இடத்துல அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் செய்வார். when we walk, நம்ம நடக்கும்போது, கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு கர்த்தர் சொன்னபடி நாம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை நாம் சுதந்திரிக்கிறோம். அல்லேலூயா. God's provision is connected to God's direction. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் அது எங்கே இருக்கும் அப்படின்னா கர்த்தருடைய பாதையில் அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் நடக்கிறார் அந்த மோரியா மலையின் மேலே. அவர் நடந்து மேலே போய் அந்த இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துல அந்த ஆசீர்வாதத்திற்கு பக்கத்தில் அவர் கடந்து வந்தார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் ஆண்டவர் பார்க்கும்படியாகவும் ஆண்டவர் செய்தார். இந்த மாதம் உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்கும்படியாக ஆண்டவர் செய்வார். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, ஜெகோவா ஜைரா. The provision at the right place. சரியான இடத்துல உன்னுடைய தேவைகள் இருக்கும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். அடுத்தது மூன்றாவது ஜெகோவா ஜைரே provides what is needed, not always what is wanted. அப்படின்னா என்ன தேவையோ அதை ஆண்டவர் கொடுக்கிறார், என்ன வேண்டுமோ சில நேரத்தில் அதை கொடுக்கறது இல்லை. சொல்றது புரியுதா? நமக்கு நிறைய வேணும், ஆனால் என்ன தேவையோ அந்த தேவைகள் கடந்து வருகிறது. நமக்கு என்னென்னமோ நிறைய காரியங்கள் நமக்கு வேண்டும் என்று நாம் யோசிக்கிறோம். இந்த மாதம் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை நீங்கள் சுதந்திரிக்கும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. God gave manna. ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை அவர் போஷித்தார். அவர்கள் நிறைய விஷயத்தை கேட்டாங்க.
நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அநேக விஷயங்களை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கேட்டார்கள். என்ன கேட்டாங்கன்னா, நாங்கள் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொமட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் என்ன செய்கிறோம்? நினைக்கிறோம். நம்ம நிறைய நினைக்கிறோம். அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம நிறைய நினைக்கிறோம், நிறைய வேணும்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இத்தனை காரியங்கள் யோசித்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு இந்த மன்னா மாத்திரம் கொடுத்தாங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த இத்தனை விஷயங்கள் அது நாக்குக்கு வந்து நல்லா ருசியாக தான் இருக்கும். ஆனால் கடைசி வரைக்கும் அவர்களை எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போக முடியாது. ஆனால் ஆண்டவருடைய மன்னா அது கடைசி மட்டும் எங்கே போகணுமோ அங்கே கொண்டு போய் சேர்க்கும். கர்த்தர் இடத்துலேருந்து வருகிறது அது அப்படி தான் இருக்கும். அல்லேலூயா. அது கடினமாக இருக்கும், அது கஷ்டமாக இருக்கும். ஐயோ ஏன் இப்படி இருக்குது, எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது போர் அடிக்குது, அப்படி தான் இருக்கும். ஆனால் அது கடைசி வரைக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். வெரைட்டி வுட் சாட்டிஸ்ஃபை our tongue. அநேக விஷயங்கள் நமக்கு அது நல்ல ருசியாக இருக்கிறது, ஆனால் அது ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக செய்யாது. பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல், he wanted the thorn to be removed. அவர் சரீரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த முள் அவருக்கு வேதனையை கொடுத்தது. அது எப்படியாவது அதிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று அவர் போராடுகிறார் ஆண்டவரிடத்துல 3 முறை. ஆண்டவர் சொல்றாரு, வேண்டாம், என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. God provides what is needed, not what is wanted. நமக்கு என்ன தேவையோ அது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நமக்கு என்ன வேண்டுமோ அது வருவதில்லை. அல்லேலூயா. நம்ம இதுதான் வேணும் நம்ம கேட்குறோம், ஆனால் என்ன தேவை என்று கர்த்தர் நினைக்கிறாரோ அந்த தேவைகள் நமக்கு கடந்து வருகிறது. பவுலுக்கு ஆண்டவர் யோசித்து என்ன அப்படின்னா, கிருபை போதும்னு நினைச்சார். அல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும். ஐயோ எனக்கு கஷ்டமா இருக்குது ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, இந்த முள் என் சரீரத்தில் வேதனைப்படுத்தது. ஆண்டவர் சொல்றது, என் கிருபை என்ன செய்யும், உனக்கு போதும். The disciples, சீஷர்கள், they wanted Jesus to stay with them. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களை பார்த்தார். அந்த சீஷர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் ஆகிய இயேசு சீஷர்களோடே இருக்கணும்னு வந்து அந்த சீஷர்கள் யோசித்தாங்க. ஆனால் he gave them Holy Spirit. அவர்களுக்கு சீஷர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். they wanted Jesus. அவர்களுக்கு இயேசு வேணும், ஆனால் இயேசு அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். God provides what is needed, not what is wanted. நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையை அவர் சந்திக்கிறார். என்ன வேண்டுமோ அது ஆண்டவர் சில நேரத்தில் கொடுப்பதில்லை. ஆமென். we want comfort. நம்மளுக்கு சௌகரியம் வேணும், ஆனால் ஆண்டவர் வந்து he wants our character. ஆண்டவருக்கு வந்து நம்முடைய சுவாபம் வேணும்னு ஆண்டவர் நினைக்கிறார். we want escape in this problem. இந்த பிரச்சனையிலேருந்து நமக்கு உடனடி தீர்வு வரணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இந்த பிரச்சனையே ஆண்டவருக்கு வந்து அனுமதிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, சகிப்புத்தன்மை நாம் பெற்றுக்கொள்ளணும். we want to develop endurance. சகிப்புத்தன்மை நாம் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி he wants that, he gives. கர்த்தர் நமக்கு சகிப்புத்தன்மையை கொடுக்குறார் இந்த பிரச்சனையின் மூலமாக. we want wealth. நமக்கு பணம் வேணும், ஆஸ்தி வேணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் யோசிக்கிறார், இது வேண்டாம், உனக்கு ஞானம் போதும், என் வார்த்தை போதும்னு ஆண்டவர் அதை கொடுக்குறார். we want things to speed up. சீக்கிரமாக காரியங்கள் செய்து முடிக்கணும், சீக்கிரமாக நம்ம இந்த இதிலிருந்து நம்ம வெளியே வந்துடணும்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நாம் பொறுமையாக இருக்கும்படியாக கால தாமதத்தை நமக்கு கொடுக்கிறார். we want success. நமக்கு வெற்றி வேணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் he wants to have maturity. நமக்கு பக்குவம் பெறணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைக்கிறார். அல்லேலூயா. we want explanation. ஆண்டவரே ஏன் இப்படி நடக்குது, ஏன் அப்படி நடக்குது, எனக்கு இதுக்குரிய பதிலை கொடுங்க ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்கிறோம். ஆனால் ஆண்டவர் பதில் கொடுக்காம அவர் அமைதியை வந்து அவர் காத்துக்கொள்கிறார். அல்லேலூயா. we want easy road. நமக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய பாதை வழியாக ஆண்டவரே என்னை அழைத்து கொண்டு வாருங்க, என் வாழ்க்கை ஈஸியாக இருக்கட்டும், ரொம்ப கடினமாக இருக்கிறது வேண்டாம். ஆனால் ஆண்டவர் இந்த ஈஸியான பாதையில் நம்ம கொண்டு போகிறதில்ல, மிக கடினமான பாதையில் கொண்டு போகிறார். ஏன் அப்படின்னா, நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யணும்னு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா. we want open doors. நமக்கு திறந்த வாசல்கள் வேணும் என்று நம்ம யோசிக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் திறந்த வாசல்களை நமக்கு கொடுக்கறதில்ல. அநேக நேரங்களிலே நமக்கு சரியான வாசலை தான் ஆண்டவர் கொடுக்கிறார்.
அந்த சரியான வாசல் அது கடினமாக இருக்கிறது, அது கஷ்டமாக இருக்கிறது. we want immediate answers, உடனடியான பதில் வேணும். ஆண்டவர் இடத்துல ஜெபித்த மாத்திரத்திலே நமக்கு பதில் வேணும் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு he gives lasting transformation. கடைசி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தால் ஆசீர்வாதமோ அப்படிப்பட்ட ஒரு பதிலை கொடுக்கிறார். அந்த பதில் நமக்கு சமாதானத்தை கொடுப்பதில்லை. நம் பார்வைக்கு அது நன்மையான காரியத்தை போல இல்லை, ஆனால் அது கடைசி மட்டும் நம்முடைய சூழலை மாற்றக்கூடியதாக கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஜெகோவா ஜைரே provides what is needed, not what is wanted. அவர் நமக்கு என்ன தேவையோ அது கொடுக்கிறார், என்ன வேணுமோ அது சில நேரத்தில் கொடுப்பதில்லை. அல்லேலூயா. அடுத்தது டி, ஜெகோவா ஜைரே, யெகோவா ஈரே provides at the right time, never too late. சரியான நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய தேவைகளை நாம் சந்திக்கும்படியாக செய்கிறார். சரியான நேரம், கர்த்தர் குறித்த நேரம். நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 11ஆம் வசனமும் நாம் பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை என்ன செய்யாத, போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. God often waits until the last moment, அந்த கடைசி நொடி மட்டும் ஆண்டவர் வெயிட் பண்றாரு. அல்லேலூயா. God may seem so late. ஐயோ, ஆண்டவர் ரொம்ப லேட் பண்றாருங்க, ஆண்டவர் ரொம்ப காலம் தாமதிக்கக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வருகிறாரு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ரொம்ப வருஷம் நான் ஜெபிக்கிறேன், ரொம்ப வருஷம் இந்த காரியத்திற்காக நான் போராடுகிறேன். இட் மே சீம் சோ லேட் ஃபார் அஸ். அது ரொம்ப கால தாமதத்தை போல நமக்கு இருக்கிறது. ஆனால் இட் இஸ் நெவர் டூ லேட். அல்லேலூயா. அது என்ன இல்லை, அது கால தாமதமாக இருக்காது. சரியான நேரத்தில் என் தேவனாகிய கர்த்தர் நாம் ஆசீர்வாதம் பெறும்படியாக செய்வார். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட ஒரு நன்மையை, அப்படிப்பட்ட ஒரு ப்ரொவிஷன், அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை, அப்படிப்பட்ட என் தேவனாகிய கர்த்தருடைய கிருபை வரங்களை இந்த மாதத்தில் நீங்கள் சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் செய்வார் என்று நான் நம்பி விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அடுத்தது யெகோவா ஈரே. He provides because he sees everything. அவர் நம்மளுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம எப்படி கஷ்டப்படுறோம், நம்ம எப்படி வேதனையில் இருக்கிறோம், நம்முடைய வியாதியின் வேதனைகள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய பாடுகள், நம்முடைய நிந்தைகள், நம்முடைய அவமானங்கள், ஸ்ட்ரகிள்ஸ், நம்ம ஒவ்வொரு நாளும் போராடுறோம், ஒவ்வொரு நாளும் வேதனையின் பாதை வழியாக கடந்து வருகிறோம். He sees, அவர் பார்க்கிறார். நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன், ஜெகோவா ஜைரே இல்லை, ஜெகோவா ஜைரா. அல்லேலூயா. யெகோவா ஈரே, தமிழில் யெகோவா ஈரே, இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம், ஜெகோவா ஜைரே அப்படின்றோம். ஆனால் அது ஆக்சுவல் ஜெகோவா ஜைரா. ரா, ரா அப்படின்னா டு சி என்று அர்த்தம், பார்ப்பது என்று அர்த்தம். அல்லேலூயா. ரா அப்படின்னா ஹீப்ரூவில் டு லுக் அப்பான், மேலே இருந்து கீழே பார்ப்பது என்று அர்த்தம். அல்லேலூயா. God provides. கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். ஏன் சந்திக்கிறார்? அவர் பார்க்கிறார். அவர் மேலே இருந்து பார்க்கிறார். அவர் பார்க்கிறார், நம்முடைய நிலையை பார்க்கிறார், நம்முடைய கஷ்டத்தை அவர் பார்க்கிறார். நம்ம கவலைப்படுறோம், நம்ம கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம், நம்ம பயங்கரமான பதட்டம் அடைகிறோம், பயம் வருது. ஏன்னா நம்மளால் பார்க்க முடியல. அல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, நம்முடைய நன்மையை பார்க்க முடியல. ஆனால் ஆண்டவர் பார்க்கிறார். He sees everything. கர்த்தர் ஏன் நமக்கு நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார்னா, அவர் பார்க்கிறார். உங்களுடைய கஷ்டத்தை பார்க்கிறார், உங்களுடைய கண்ணீரை பார்க்கிறார், உங்களுடைய வேதனைகளை ஆண்டவராகிய கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அதனால் உங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். He sees your battle. உன்னுடைய யுத்தங்களை அவர் பார்க்கிறார். நாளைக்கு என்ன நடக்கும் அவர் பார்க்கிறார். உன்னுடைய எதிர்காலம் என்ன, எப்படி இருக்குது அவர் பார்க்கிறார். உன்னுடைய சூழல் என்ன அவர் பார்க்கிறார். அதனால் என்ன செய்கிறாரு, அந்த தேவைகளை அவர் சந்திக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பாருங்களேன் வேகமாக. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும்
அதை நோக்கி பார்க்கிறது. He sees, அவர் பார்க்கிறார். எரேமியா 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாருங்களேன். 23-24வது வசனம். எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். He sees everything. அவர் எல்லாவற்றையும் நிரப்புகிறவராக இருக்கிறார். He watches everything. எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். யோபின் புஸ்தகத்துல கூட ஒரு வசனம் இருக்கு, 34ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்களேன். 34:21. அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. இஸ் omniscience. நம்ம ஏற்கனவே ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தியை பார்த்தோம். omnipresent, omniscience அப்படின்லாம் பார்த்தோம். அல்லேலூயா. omniscience அப்படின்னா knowing everything, எல்லாமே அவருக்கு தெரியும். நடந்தது, நடக்கிறது, இனிமேல் நடக்க போகுது. அல்லேலூயா. He knows everything. He knows everything. He is omniscience. அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அல்லேலூயா. He sees, so he provides. அவர் பார்க்கிறாரு, அதனால் நம்முடைய தேவைகளை ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்கிறாரு? நமக்கு கொடுக்கிறார். ஆமென். அடுத்தது ஜெகோவா ஜைரா provides through surrender. நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது. ஆபிரகாம் அவர் அந்த ஆட்டுக்கடாவை அவர் பார்க்கிறாரு. அந்த ஆட்டுக்கடாவை அவர் எடுக்கிறாரு. எப்போ அப்படின்னா ஈசாக்கை முழுமையாக ஒப்பு கொடுக்கும்போது. அல்லேலூயா. அந்த ஒப்பு கொடுத்த பிறகு அந்த ஆட்டுக்கடாவை பார்க்கிறார், அந்த ஆட்டுக்கடாவை அவர் எடுக்கிறார். சம்டைம்ஸ் வாட் பிளாக்ஸ் ப்ரொவிஷன் இஸ் நாட் த டெவில், இட்ஸ் a thing we refuse to surrender. சில நேரத்தில் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை செய்வது பிசாசு அல்ல. நம் ஆசீர்வாதத்தை தடை செய்வது நாமே. ஏன்னா நாம் நம்மை முழுமையாக ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்காத போது அந்த ஆசீர்வாதம் தடையாக அது கடந்து வருகிறது. அல்லேலூயா. When Isaac was placed on the altar, he was returned with greatest security than before. அந்த பலிபீடத்தின் மேலே ஈசாக்கை வைக்கும்போது கட்டி வைக்கிறாங்கன்னு நம்ம பரிசுத்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்படி வைக்கும்போது இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு பாதுகாப்பை ஆண்டவராகிய கர்த்தர் அந்த ஈசாக்குக்கு அவர் கொடுத்தார். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நன்மையை ஈசாக்குக்கு கொடுத்தார். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் கிருபைகளை கர்த்தர் கொடுத்தார். அதுக்கு பிற்பாடெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நம்ம பரிசுத்த வேதத்தில் பார்க்குறோம், பஞ்ச காலத்தில் கூட ஈசாக்கு விதைச்சாரு, அது 100 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். எப்படி இதெல்லாம் நடந்தது? எப்படி பாதுகாப்பு கடந்து வந்தது? எப்படி உயர்வு கடந்து வந்தது? when he surrendered, தன்னையே ஒப்பு கொடுக்கும் போது. அல்லேலூயா. whatever is surrendered to God, எதெல்லாம் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கிறோமோ அதெல்லாம் ஆண்டவராகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கலாத்தி பட்டணத்திற்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு. 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒப்பு கொடுப்பது. என்னது? ஒப்பு கொடுப்பது. லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் கூட அழகான ஒரு வார்த்தையை பரிசுத்த வேதத்தில் நாம் பார்க்க முடியும். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. சரண்டரிங் ப்ரொவைட்ஸ் ப்ரொவிஷன். அர்ப்பணிக்கும் போது, முழுமையாய் ஒப்பு கொடுக்கும் போது அந்த இடத்துல தேவைகள் சந்திக்கப்படுகிறது, அந்த இடத்துல ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. அடுத்தது யெகோவா ஈரே provides more than material blessings. உலகத்தின் ஆசீர்வாதத்தை விட வேறு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை விட பெரிய ஆசீர்வாதம் தேவ ஞானம். தேவ ஞானம் ஒரு மனிதனுக்குள்ளாய் கடந்து வந்ததுன்னு வைங்க,
அது பெரிய பெரிய காரியங்களை செய்யும். சாலமோனுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுத்தார். ராஜாக்கள் ராணிகள் எல்லாம் தேசங்களிலிருந்து கடந்து ஓடி வந்தாங்க இந்த சாலமோனை பார்க்கும்படியாக, சாலமோனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக. அல்லேலூயா. பெரிய ஆசீர்வாதம், பணம், பேரு, புகழ், அந்தஸ்தை விட பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் இடத்துலேருந்து வருகிற நிறைய விஷயங்கள் உண்டு. அல்லேலூயா. அதை நான் சொன்னேன், பணத்தை விட அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு ஆண்டவர் இடத்துல. அதில் ஒரு ஆசீர்வாதம் தான் விஸ்டம், ஞானம். அல்லேலூயா. காட் கிவ்ஸ் டைரக்ஷன், பாதையை காண்பிப்பது. அது அதை விட இன்னும் பெரிய ஆசீர்வாதம். எந்த பாதையில் போகணும், எந்த பாதையில் போனால் ஆசீர்வாதம், எந்த பாதையில் போனால் நன்மை, எந்த பாதையில் போனால் சமாதானமாக இருக்க முடியும், எதை செய்தால் நமக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார் பார்த்தீங்களா. பாதையை காண்பிப்பது பெருத்த ஆசீர்வாதம். பெரிய 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 அது ஒரு உயர்வு, பெரிய ஒரு அந்தஸ்து, பெரிய ஒரு நன்மையான ஒரு விஷயம். ஆமென். ஜெகோவா ஜைரா ப்ரொவைட்ஸ் மோர் தென் மெட்டீரியல் பிளெஸிங். உலகத்தின் காரியங்களை விட கர்த்தர் சில நேரத்தில் கொடுக்கறதெல்லாம் அது மிக 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 பெரிய ஆசீர்வாதமாக, பெருத்த ஆசீர்வாதமாக இருக்கு. அல்லேலூயா. கவனன்ட் பிளெஸிங், உடன்படிக்கை. ஒருவரோடு ஆண்டவர் உடன்படிக்கை செஞ்சா அந்த உடன்படிக்கை ரொம்ப ரொம்ப பெரிய காரியங்களை செய்யும். அல்லேலூயா. God's richest provision are often invisible. கர்த்தருடைய மிக சிறந்த ஆசீர்வாதங்கள் சில நேரத்தில் அதெல்லாம் பார்க்க முடியாது. சமாதானம், அல்லேலூயா, உணர முடியும், பார்க்க முடியாது. பெருத்த ஆசீர்வாதம் அது. அதை விட என்ன வேணும்? உலகத்தில் கோடி ரூபாய் இருந்தால் கூட சமாதானம் இல்லைன்னா என்ன, அந்த கோடி ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. பலன், அல்லேலூயா. எத்தனை பணம் இருந்தாலும் சரீரத்தில் பலன் இல்லை அப்படின்னா எல்லாமே வேஸ்ட்டு தான். I mean, certain blessings, certain provisions is invisible. What God gives, கர்த்தர் கொடுக்கிறது சிலதெல்லாம் பார்க்க முடியாது, அதை அனுபவிக்க தான் முடியும். கிரேஸ், கிருபை, அல்லேலூயா, இதெல்லாமே கர்த்தர் கொடுக்கிறது. ஜெகோவா ஜைரா ப்ரொவைட்ஸ் மோர் தென் மெட்டீரியல் பிளெஸிங். உலகத்தின் ஆசீர்வாதத்தை விட சில நேரத்தில் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் அது ரொம்ப பெருசாக இருக்கும். அல்லேலூயா. கடைசியாக ஜெகோவா ஜைரே, யெகோவா ஈரே. இட் இஸ் அ மவுண்டன் எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு அனுபவம். அது மலைக்கு மேலே ஏறுகிற ஒரு அனுபவம். சம் ரெவலேஷன் ஆஃப் காட் கேன் ஒன்லி பி லேர்ன்ட் ஆன் த மவுண்டன். சில கர்த்தருடைய காரியங்கள், கர்த்தருடைய கிரியைகள், சில வெளிப்பாடு அது மலையின் மேலே ஏறுகிற ஒரு அனுபவத்தின் மூலமாக தான் கடந்து வரும். அதனால நான் மலைக்கு மேலே போகணுமான்னா அந்த மலை கிடையாது, பரங்கி மலை கிடையாது, இல்லை மவுண்ட் எவரெஸ்ட் மலை ஏறினாதான் எனக்கு புத்தர் போல் எனக்கு ஞானம் வரும். புத்தர் போய் மரத்துக்கு கீழே உட்காந்துரு, நான் மலை ஏறினாதான் ஆசீர்வாதம் போல இருக்குது, அப்படி கிடையாது. மவுண்டன் ஆஃப் சரண்டர். என்ன மலை அப்படின்னா அர்ப்பணிப்பு என்ற ஒரு மலை. என்ன மலைனா கீழ்ப்படிதல் என்ற ஒரு மலை. என்ன மலைனா ஆராதனை என்ற ஒரு மலை. என்ன மலைனா தியாகம் என்ற ஒரு மலை. அல்லேலூயா. இப்படிப்பட்ட மலையின் மேலே நம்ம கடந்து வரும்போது ஆண்டவராகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது பெருத்த ஆசீர்வாதமாக இது கடந்து வருகிறது. மலைகளின் அனுபவம் அது பெரிய காரியங்களை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். ஆமென். கர்த்தர் எங்கே நம்மை நடத்துகிறாரோ அங்கே நம்முடைய தேவைகள் நம்மை பின்தொடர்ந்து வரும். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் சரி, அந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிற இடமாக இருந்தால் அந்த இடம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. God delays are often preparation, not denial. ஆண்டவர் சில நேரத்தில் சில கால தாமதங்கள் நடக்குது. அந்த கால தாமதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அது கொடுமையான நிலைகள் அல்ல, நம்மை உருவாக்கக்கூடிய காலங்கள் அவைகள். அல்லேலூயா. The cross is the greatest declaration that Jehovah Jireh never fails. அவர் நம்மை கைவிட மாட்டார் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் அந்த சிலுவை தான். அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, அந்த சிலுவையை பார்த்தாலே தெரியும் ஆண்டவர் என்ன செய்யலை, நம்மளை கைவிடவில்லை. என்ன ஆனாலும் சரி, this God will never leave you. எப்படிப்பட்ட சூழலை நீ கடந்து வந்தாலும் இந்த ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. அந்த ஒத்தாசை, அந்த உதவி அது உங்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறது. அந்த உதவி அது சரியான இடத்துல இருக்கிறது.
அந்த உதவி நமக்கு என்ன தேவையோ அந்த உதவி அது தேவையாக கடந்து வருகிறது. அல்லேலூயா. அந்த உதவி சரியான நேரத்தில் அந்த உதவி நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக வரும். அந்த உதவியை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஏன்னா கர்த்தர் நம்மை பார்க்கிறார், நம்முடைய சூழலை பார்க்கிறார். அந்த உதவி நாம் அர்ப்பணிக்கும் போது அந்த உதவி கடந்து வருகிறது. அந்த உதவி எப்படி வருகிறது அப்படின்னா, சில நேரத்தில் உலகத்தின் உதவி உலகத்தின் ஐஸ்வர்யத்தை போல அந்த உதவிகள் வராது. அது கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தை போல அந்த உதவி கடந்து வருகிறது. அல்லேலூயா. சில நேரத்தில் அந்த உதவி அது அர்ப்பணிக்கும் போது, நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, தியாகத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம போகும்போது அந்த உதவி நம்ம இடத்துல தேடி கடந்து வருகிறது. இந்த மாதம் என் தேவனாகிய கர்த்தருடைய உதவி இப்படியாக உங்களிடத்துல அது கடந்து வருகிறது. என் தேவனுடைய உதவி அது பெரிய காரியங்களை செய்யும். நீங்கள் யோசித்து பார்க்க முடியாதவைகளை நீங்கள் சுதந்திரிக்கும்படியாக செய்யும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை எடுப்போம். இதனுடைய தொடர்ச்சியை நாம் நாளைய தினத்தில் பார்க்கலாம். அல்லேலூயா. நாளைக்கு நமக்கு சண்டே. நாளைக்கு என்னது? நமக்கு சண்டே, ஞாயிற்றுக்கிழமை. நாளைய தினத்தில் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் கண்களை மூடுவோம். மகா உன்னதத்தின் தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவரே அப்பா, இந்த புதிய மாதம், புதிய நாள், இந்த நாளிலே உம்முடைய ஆலயத்திற்குள்ளாய் ஒரு கூட்ட ஜனமாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். என் இயேசுவே அப்பா, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்குள்ளாக ஊடுருவி கடந்து வந்ததற்காக நன்றி. என்ன நோக்கத்திற்காக இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டோமோ அந்த நோக்கத்திற்கு நேராக எங்களை அழைத்து கொண்டு வரட்டும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். இந்த ஒத்தாசை, உதவி, ஹெல்ப், ஈசர், அதுக்குரிய அர்த்தத்தை நான்லாம் நாங்கள் பார்த்தோம். எப்படியெல்லாம் எங்களுக்கு உதவி வரும் என்றும் பார்த்தோம். ஆண்டவரே, அதன்படி நாங்கள் செய்ய நீர் உதவி செய்வீராக. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தட்டும், எங்களை ஆயத்தப்படுத்தட்டும், எங்களை தயார்படுத்தட்டும். இயேசுவுக்கு நேரே, சிலுவுக்கு நேரே, கிறிஸ்துவுக்கு நேரே நாங்கள் கடந்த ஒரு உதவி செய்வீராக. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் என் தேவனுடைய ஒத்தாசை, என் தேவனுடைய உதவி, என் தேவனுடைய நன்மைகள், என் தேவனுடைய கிருபைகள் கடந்து வரட்டும். உடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு நீர் செயல்படுகிறதற்காக நன்றி. நீரே எங்கள் தெய்வ, நீரே எங்கள் இயேசு, நீரே எங்களுக்கு ஒத்தாசையை கொண்டு வருகிறதற்காக இயேசுவை நாங்கள் துதிக்கிறோம். வந்தோமுடைய ஜனங்கள் தேவ வார்த்தையின் வல்லமையின் ஆவியானவரோடு இந்த வார்த்தை ஆண்டவரே அப்போ இவர்களுக்குள்ளாக தங்கி கிரியை நடப்பிக்கிறதற்காக நன்றி. இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நன்மையும் கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் எங்களை பின்தொடரட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இன்னும் பெரிய காரியங்களை இயேசுவுக்காக செய்யக்கூடியவர்களாய் நீர் எங்களை மாற்றுங்க. பாதுகாத்து கொள்ளுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாய் கடந்து வர உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் என் இயேசுவே நம்முடைய வருகை பரிந்தம் இருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன்.